மாவட்டம் செட்டிக்குளம் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் தலைமையில் நேற்று முதல் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட நிகழ்வு நடைபெற்று வருகிறது. 24 மணி நேரம் அப்பகுதியில் தங்கி அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் அலுவலக பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று செட்டிக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு சென்ற ஆட்சியர் கற்பகம் அப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டார். காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர்கள் கண்ணன், சிவகோபு, திருப்பதி, முரளிகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் குற்றவியல் நடைமுறை சட்டங்களின் பெயர்களை திரும்பப் பெறுதல், வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் கண்டித்தும், வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றக் கோரியும் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய மகளிர் சுய உதவிக்குழு உணவகத்தை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் 2 மகளிர் குழுக்களை சார்ந்த மகளிர் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தார். உணவகம் நடத்துவதற்கான ஆணையினை மாவட்ட ஆட்சியர் மகளிர் உதவிக்குழு உறுப்பினர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்வில் மகளிர் திட்ட இயக்குநர் மணி, செங்கல்பட்டு வருவாய் ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் அரசு அலுவலர்கள், மகளிர் குழுக்களை சார்ந்தவர்கள் உடனிருந்தனர். சென்னையில் வழக்கறிஞர் கௌதம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கரூர் நீதிமன்றம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கரூர் மாவட்ட வழக்கறிஞர் சங்க செயலாளர் நகுல்சாமி தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், மத்திய அரசு கொண்டுள்ள குற்றவியல் சட்டங்கள் மாற்றத்தை திரும்பப் பெற வேண்டும் என முழக்கம் எழுப்பினர். லாரி மற்றும் கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு அரியலூர் மாவட்ட போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் லாரி மற்றும் கனரக வாகன ஓட்டுநர்களுக்கான போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் அருகே மகிமைபுரம் எனும் இடத்தில் ஜெயங்கொண்டம் போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் மதிவாணன் தலைமையில் போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது பள்ளி நேரமாக்கிய காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலையில் 3 மணி முதல் 5:30 மணி வரையிலும் நகருக்குள் லாரியும் கனரக வாகனங்களோ உள்ளே வரக்கூடாது, பள்ளி மற்றும் மருத்துவமனை அருகில் அதிக ஒலி எழுப்பும், ஆரன் ஒலி எழுப்பக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வுகளை சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகன ஓட்டுநர்களிடம் ஏற்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.